ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2/7/2026 ஜூலை மாதத்திலே வியாழக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆனி மாதத்தின் 18ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே, கிருஷ்ணரது என்கிற முதுவேநீர் காலத்திலே, மிதுன மாதத்திலே, கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே நாம் துதியை என்கிற 2வது திதியில் இருக்கிறோம். காலை 9:27 வரை, பின்பு திருதியை என்ற 3வது திதி வந்துவிடும். இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் என்கிற சூரியனின் சாரத்திலே சந்திரன் போயிட்டுருப்பார் 9:41 வரைக்கும் காலையில். பின்பு திருவோணம் என்கிற சந்திரனின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்வார். இந்த சந்திரனின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்யக்கூடிய இந்த நாள் திருவோண விரதம்னு இருக்கலாம். இந்த திருவோண விரதம் இருப்பதனாலே மனதிலே உறுதி, வீட்டில் நிறைய கஷ்டங்கள் நிவர்த்தி, வாழ்க்கையில் தெளிவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவு, படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு திருவோண விரதம் ரொம்ப முக்கியமான விரதம். பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வற்றாத ஜீவநதியாக பண வரவை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். இன்றைக்கி சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்தம், அதனால் கல்யாணங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாள், வரதராஜ பெருமாள், வெங்கடேச பெருமாள், இவெல்லாம் ரொம்ப அனுக்கிரகமாக எல்லா காரியத்தையும் காது கொடுத்து கேட்டு உங்களை மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்வார் அப்படின்னு உண்டு. நல்ல நேரம் காலையில் 10:45 11:15 வரைக்கும், மத்தியானம் 12:15 1:15 வரைக்கும், வியாழக்கிழமை ராகுகாலம் 1:30 யமகண்டம் 6:07, குளிகை நேரம் 9:10. இன்றைக்கு சூரியனின் உதய நேரம் 5:57, தெற்கு பக்கம் சூலம் தைலம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை 2 நாழிகை 28 வினாழிகள். சந்திராஷ்டமம் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற மிதுனம் மற்றும் கடகராசிக்கு. கோள்களின் சாரத்திலே எங்கெங்கே கோள்கள் இருக்குன்னா, புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பதாகவும், புதன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறதாக மிதுன ராசி. சுக்கிரனும் குருவும், குரு உச்சம் பெற்ற கடகராசி. சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய், உத்திராடம் மகரத்தில் சந்திரன் என்ற ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம், வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். தொழில் அப்படின்னாலே முதன்மைத்தன்மைன்னு அர்த்தம். முதன்மைத்தன்மைனாலே சூரியன் அர்த்தம். உத்திராட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்வது உங்களுக்கு இந்த குருவாரத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு இண்டிகேஷன் கொடுக்குது. புதிய வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் இன்றைக்கி தாராளம் போடுங்க. புதுசாக இடம் மாறணுன்னா இன்றைக்கி தாராளம் மாறலாம். செய்கிற தொழிலே தெய்வம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு காரியங்களை அடுத்தடுத்து செய்யக்கூடியதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதுனாலே 9-11 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இங்கே துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்க போகிறார், முயற்சிக்குறார். 3-11 முயற்சியினாலே வெற்றின்னு அர்த்தம். அப்படி வெற்றியை இன்னைக்கு ஈல்டு பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது. 2ஆம் இடம் என்கிற தனக்காரகன் இடத்துல சூரியன் இருக்கிறார். உங்களுக்கு இந்த மனக்கவலைகள் குடும்பத்தில் இருந்தாலும் தொழிலிலே புதிய மாற்றங்கள், உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நான் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் நீங்கள் நல்லா முன்னுக்கு போக முடியும். 9-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. புதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியதும் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடியதுமான இந்த நாளில் சந்திரன் அஷ்டமத்தில் அமர்கிறார் என்றால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் எப்போ பரபரப்பை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சாந்தமாக இருந்துக்கிறது நல்லது. யோசித்து செய்யணும், அவ்வளோதான். அவசரப்பட்டீங்கன்னா காய் கால் அடிபட்டுக்கிறோம், படபடன்னு வேகமாக போவோம், காலில் குத்திக்கிறோம், அதெல்லாம் பண்ணும். அதனால் கொஞ்சம் நிதானிச்சிருங்க. மனசை கருணை அப்படிங்கிற விஷயம், அது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா அன்பாகவும் இரக்கமாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும்னு சொல்லுவான். அப்படி மற்றவர் மேலே கருணை கொண்டு சில காரியங்கள்லாம் செஞ்சின்னு வச்சுங்களேன். ஹெல்ப் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கை காட்டினீங்கன்னா அந்த ஹெல்ப்பு தான் இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு நல்லதாகும். உதவுதல் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி காரியத்தை செய்யுங்க. 8, 10 இந்த அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. 7ஆம் இடம் என்கிற களத்திரஸ்தானத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் திருவோண நட்சத்திரமாக மாறி நிற்பார். இன்னைக்கு மத்தியான வேளையில் இப்படி அவர் நிற்கும்போது சந்திரனை பார்த்து கொண்டு குருவினால் பார்க்கப்படுகிற சந்திரனாக இருப்பதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிணக்குகள் இடர்பாடுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிகமாக குழப்பிக்கொள்ளாதீங்க. ரொம்ப சண்டையெல்லாம் வேண்டாம். அப்படியே ஃபஸ்ட்டே சாரி தேங்க்ஸ் சொல்லிட்டு நிறுத்திடுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி எஸ்கேப் ஆகிடலாம். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் சத்ருஸ்தானம். அங்கே திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் குருவினாலே பார்க்கப்படுகிறார். கொடுத்த காசு திரும்பி வரும். ஆரோக்கியம் மேம்படும். வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சாதகமான வழக்குகளின் தீர்ப்புகளும் உங்களுக்கு வரும். அப்போ லாபம் நிறைய இருக்குமா சார்? நல்லாயிருக்கும். தொழிலிலும் புதிய வர்த்தகங்கள், வாடிக்கையாளரின் நல்ல ஒரு வரவேற்பு, யோசனைகளினால் வரக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய டேவாக இருக்குது. மனதில் எல்லாருடைய இணக்கமான சூழ்நிலையை வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். 5, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் நேரடி பார்வைக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மனதிலே அடுத்தவங்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணம் நிறைய இருக்கும். ஜெலஸ். ஏன்னா இன்றைக்கி மனோகாரகன் அப்படிங்கிற சுகஸ்தானத்திலே மனம் அப்படிங்கிற திருவோண நட்சத்திரத்திலே உட்கார்றார். லாபத்திலே அமர்வதனாலாம் என்ன ஆகும்னா ரொம்ப கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நிறைய இருக்கும். அதனால் நிறைய ஜெலஸ் வரும். நீ என்ன பண்ண, ரொம்ப மனசு போட்டு அழட்டிக்காதீங்க. அவன் வாழ்வு அவனுக்கு, தீதும் நன்றும் பிறர் தர வரா அப்படின்னு சொல்லுவான். அடுத்தவன் கொடுத்து எதுவும் வரப்போதில்லை, நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு மைண்ட் செட்டோட இன்றைய நாளை நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. 4, 11 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திரன். இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் உட்கார்றார். இந்த கேந்திராதிபதி கேந்திரம் ஏறுவது சிக்கலை கொடுக்கணும் ஒரு ரூல் உண்டு. அதனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் மற்றவங்க வேலையை எடுத்து செய்கிறேன்னு போய் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் அதில் காஷனாக இருங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான விதிக்கப்பட்ட விதிகளை தாண்டாதீங்க. உதவி செய்கிறேன் பேர் வழின்னு உபத்திரவத்தில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காஷனாக இருங்க. இன்றைக்கு 9, 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம்
விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே சந்திரனுடைய சாரத்திலே அமர்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். இந்த 3ஆம் இடத்தை பார்ப்பது சுக்கிரனும் பார்க்கிறார். அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முயற்சிக்கான நன்மைகளை கொடுப்பதாக இருக்கிறது. 2 குருவும் பார்க்குறாங்கன்னாக்க லாபம் பெருகும் தானே. அதனால் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி மனோகாரகன் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இன்றைய நாளில் அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு 9-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ரொம்ப நல்லது. பணிந்தால் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப ஆழ்ந்து மனதை வைத்திருப்பீங்க. பக்தி பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸாக இருக்கும். இந்த வியாழக்கிழமையே இந்த சித்தர் பீடங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து அதன் பிறகு மற்ற காரியங்களெல்லாம் செய்கிறதுன்னு வைத்துக்கொண்டா அதுவே ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லைன்னா பகவான் ரமண மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் ஒரு செகண்ட் மனசில் நினச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காரியங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த குருமார்களை மனத்தில் நினைத்து, இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், திருவோண விரதம் இருப்பதனாலே பெருமாளை நினச்சி கூட நீங்கள் காரியங்கள்லாம் பண்ணலாம். இது உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பணிவான காரியங்களை செய்வதற்குத்தான் நீங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனின் சாரத்திலே உட்கார்றார். 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதிங்கிறது கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, தொழிலுக்குரியவர், கூட்டு தொழிலுக்காரர் எல்லாம் உங்கள்கிட்ட தான் உட்காந்துருக்கிறார். அப்போ எல்லாம் கொஞ்சம் ஹம்பிளாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். அந்த ஹம்பிள்னஸ் எப்படி இருக்கணும்னா கருணையோடு இருக்கணும். அந்த இறக்க குணத்தினால அவங்கெல்லாம் நம்மகிட்ட டைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. சும்மா எரிஞ்சு விழறதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் எல்லாரையும் சேர்த்து அப்படி அணைத்து கொண்டு செல்லக்கூடிய தாய்மை உள்ளத்துடன் இருந்தீர்களானால் அதுவே இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 1-5 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் சத்ருஸ்தானாதிபதி அப்படிங்கிற இந்த சந்திரன் 12ஆம் இடம் என்கிற விரயஸ்தானத்திலே மறைவு கொள்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். நிறைய யோசிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வண்டி போகும்போது சொல்லுவோம் வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விவேகமற்ற செல்கள் எல்லாம் தள்ளி வச்சிடும். இதெல்லாம் செய்யலாம் சார், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அன்னப்பட்சி பிரிக்கிற மாதிரி பாலையும் நீரையும் பிரிக்கிற மாதிரி பிரிச்சிருவோம். இதெல்லாம் எனக்கு உரிய காரியங்கள், இதெல்லாம் எனக்கு இல்லாத காரியங்கள் பிரித்து அதை செய்யக்கூடிய தன்மை இன்றைக்கி நிறைய இருக்கும். இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி. நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு மட்டும் யோசிச்சுட்டு காலையில் அதை மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அதை சொல்லுவோம், டைம் போனால் கூட கான்ஃபிடென்ட் போகக்கூடாது அப்படின்னுவோம். அப்படி பரவாயில்ல, இன்றைக்கி நல்லதாக இது செய்வோம் அப்படின்னு பண்ணுங்கள். சக்ஸஸ் உண்டு. 2-7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்காரர் இன்றைக்கி லாபத்தில் உட்கார்றார். பணம் வருமானா டெஃபினட்டாக பணம் வரும், கவலையப்படாது. திருவோண நட்சத்திரம்னு தன் சாரத்திலே சந்திரன் தன்னுடைய இடத்துல தன்னுடைய இது மேலே நிற்கிறார், லெக் மேலே நிற்கிறார். அப்போ டெஃபினட்டாக இன்றைக்கி நிறைய காசு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. வெற்றிகள், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல குதூகலமான சூழ்நிலையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த ஸ்கூலிங் ரிலேட்டடான விஷயத்துலலாம் நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டான ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைக்கி இருக்குது. அதனால் இதெல்லாமே உங்களுக்கு மனதிலும் உடலிலும் சந்தோஷ மிகுதியை கொடுக்கும்.
6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.